எல்லா உறவுகளுக்கும் ஹாய்ங்க. ஒரு வாரமாக உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீன் சொல்லுங்கள். என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். உங்கள் ஸ்கின் ஃப்ரெஷ்ஷாகவும் க்ளோயிங்காகவும் இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. ஜென்யூனாக நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்ககிட்ட சொல்கிறேன். எப்போயுமே ஃபேஸுக்கு சோப்பு போட மாட்டேன். ஃபேஸுக்கு நெக்குக்கு இந்த மாதிரி கிளென்சர் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா ஃபேஸ் வாஷ் உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 2 டைம்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன். காலையில் நைட்டு யூஸ் பண்ணதுக்கப்புறம் சிம்பிளாக எனி மாய்ஸ்சரைசர். ஸோ எனக்கு ஆயில் ஃப்ரீ தான் செட் ஆகும். அதனால் லைட்டாக எடுத்து போட்டுப்பேன். லிப்ஸுக்கு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த வேஸ்லின் போடுவேன். வேஸ்லின்ங்கிறது நம்ம ஜென்டலாக மாய்ஸ்சரைசர் மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ இது 3 தாங்க நான் ஃபாலோ பண்ணுறேன். வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக மோஸ்ட்லி த்ரெட்டிங் நான் பண்ண மாட்டேன். ஸோ அந்த பிளாக் பென்சில் இருக்குல்ல, லைட்டாக அதில் அப்படி ஒரு ஷேடு மாதிரி கொடுத்துட்டு லிப்ஸுக்கு மார்ஸோட 02 நம்பர் நியூடு ஷேட் இதுதான், வேறு எதுவுமே கிடையாது. எந்த ஒரு மேக்கப்பும் என்னோடய ஸ்கின்ல கிடையாது. மேரேஜுக்கு முன்னாடி நல்லா மேக்கப் பண்ணுவேன் நான். பட் இப்போ அந்தளவுக்கு நமக்கு டைமும் இல்லை, அதில் கான்சன்ட்ரேட்டும் பண்ண முடியல. இந்த கிளென்சரோ மாய்ஸ்சரைசரோ யூஸ் பண்ணுறதுனால தான் க்ளோவோ இல்லை அந்த ஃப்ரெஷ்னஸோ கிடைக்குதுன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. லாஸ்ட் 3 மந்த்ஸாக நான் வெயிட் லாஸுக்கு சீரியஸாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் டெய்லி 2-3 லிட்டர் தண்ணி குடிப்பேன். சீனிக்கிழங்கு டெய்லி சாப்பிட்றேன். டெய்லி முட்டை எடுத்துக்கிறேன். ஒரு கப் ஃபுல்லாக மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ் நான் டெய்லி சாப்பிட்றேன். லாஸ்ட் 17 டேஸாக நான் ரைஸ் எடுத்துக்கவே இல்லை. முக்கியமாக பார்த்தீங்கன்னா சுகர் 2 மந்த்ஸாக நான் ஒயிட் சுகர் நான் எடுத்துக்கிறது கிடையாது. ஸோ இதெல்லாம் ஒரு ஹேபிட்டாக பண்ணுறேன். முக்கியமாக 7 நாளில் 2 நாள் தான் நான்வெஜ் சாப்பிட்றேன். மீதி இருக்கிற 5 நாளும் பொன்னாங்கண்ணி கீரை என்னோடய டயட்டில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ காலையில் டீடாக்ஸ் நான் குடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் தான் கஞ்சி குடிக்கிறதோ எதுவாக இருந்தாலும் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் நான் பண்ணதுனால நேச்சுரலாகவே என்னோடய கட் ஹெல்த் நல்லா இருக்கிறதுனால அது என் ஃபேஸில் ரிஃப்ளெக்ட் ஆகுதே தவிர்த்து இந்த ஃபேஸ் வாஷோ மாய்ஸ்சரைசரோ நான் எல்லா நாளும் யூஸ் பண்ணுறது தான். புரியுதுங்களா? நல்ல சத்தான உணவுகளை இன்டேக்காக நீங்கள் எடுத்துக்காமல் ஜங்க் ஃபுட்ஸையும் சுகரையும் கட் பண்ணாமல் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஸ்கின்னோ இல்லை நல்ல ஒரு க்ளோவோ ஃபேஸில் கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ஹெல்த்தை பெட்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ப்ராப்பராக ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை இன்னும் கொஞ்சம் சால்வ் பண்ணிக்கிட்டு ஸ்கின்னை இன்னும் நம்ம அழகாக்கிக்கலாம். அது தப்பு கிடையாது. ஸோ இதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் ஃபுட்டை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.